சமீப காலமாக நீங்கள் தெரிந்துவிட்டீர்கள், 2005ஆம் ஆண்டில் ஜோகூர் மாநிலத்திலும் கோத்தாக்கஞ்சி பகுதியில் நம்முடைய தமிழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன் வந்து இருந்திருக்கின்றார்கள் என்ற பல சான்றிதழ்கள் இருக்கின்றன. ஆனால் இவைகளெல்லாம் நமக்கு வெளிவராமல் மறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இப்படி போன்ற எழுத்தாளர்கள் முன் வந்தால் இவைகளும் பரவலாக தெரிய வரும் பொழுது, நான் சமீபத்தில் படித்த ஒரு கட்டுரையில் அதை பற்றிய விரிவான விவரங்கள் தெரியும் என்றால், நம்முடைய சமுதாயத்தில் மலாக்காவுக்கு முன் தமிழர்கள் ஆண்ட ஒரு அரச பரம்பரை என்றால் அது ஜோகூரில் தான் இருந்திருக்கிறது என்பதையும் உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்புகளை வருங்காலத்தில் பலர் ஆராய்ச்சி செய்து நமக்கு கொண்டு வந்தார்கள் என்றால், நம்முடைய சமுதாயம் 2000 ஆண்டுகளுக்கு முன், பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு மலாக்காவிலும் பரவலாக மலாயாவில் பல சாதனைகள் புரிந்தவர்கள் என்பதை இந்த நாட்டில் வாழக்கூடிய 3 இனத்தோடு புரிந்து நமக்கு வழங்க வேண்டிய தக்க மரியாதையை தருவார்கள் என்று நாம் நிச்சயமாக நம்பலாம். அதே வேளையில் 2 நாட்களுக்கு முன் நீங்கள் மலேசிய நண்பனில் ஒரு அருமையான கட்டுரை வந்திருக்கிறது. டாக்டர் ஸ்ரீ ராய்ஸ் யாத்திம் அவர்கள் கூறினார்கள், அது நம்முடைய பார்லிமெண்டில் திரு மாணிக்கவர்கள் எழுப்பிய ஒரு கேள்விக்கு அவர் கூறிய பதில், இந்த நாட்டின் சரித்திரத்தை நாம் மறு ஆராய்ச்சி செய்து திரும்பவும் எழுத வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன் வந்த கடாரத்தில் பல உண்மைகளை கண்டுபிடித்திருக்கின்றோம். அதனால் இந்த சரித்திரத்தை நாம் திரும்பவும் எழுத வேண்டும் என்று கூறியது நமக்கு ஒரு பெரிய வெற்றி என்று தான் கூற வேண்டும். இதற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் நமது டாக்டர் நடராஜன் அவர்கள் தான் என்று நாம் கூற வேண்டும். அதனால் எதிர்காலத்தில் நாம் எப்பொழுதும் நம்முடைய இப்படிப்பட்ட நிகழ்வுகளை கலந்து எல்லோருக்கும் ஆதரவு வழங்கணும் என்றால், இன்னும் பலர் முன் வந்து பல புத்தகங்கள் வெளியிடுவார்கள். ஏனென்றால் பரவலாக தமிழர் சங்கம் இதுதான் 11வது புத்தகத்தை சமீப காலத்தில் ஒரு 4-5 மாதம் தொடர்ந்து புத்தகங்களை வெளியிட்டு வருகின்றார்கள். புத்தக வெளியீட்டுக்கு ஆதரவு என்பது மிகவும் குறைவு என்பது எங்களுக்கு புரிகின்றது. ஆனால் இருந்தாலும் படைப்பாளர்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட புத்தகங்கள் மக்களின் கையில் சென்று சேர வேண்டும் எண்ணத்தில் நாங்கள் பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதனால் இன்னும் நான் காலதாமதப்படாமல் மற்றவர்களுக்கு வழிவிட்டு இந்த அருமையான ஒரு புத்தகத்தை நீங்கள் எல்லாம் பரவலாக வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.